Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்தில் பேப்பர் 2ல வரக்கூடிய எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் வரும். பேப்பர் 2ல 15 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த காவியக்கே ரூபன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எதை பற்றியான क्वेश्चन पातींगना साहित्य और विज्ञान का पारस्परिक संबंध स्पष्ट करते हुए दोनों की सीमा निर्धारित कीजिए. அதாவது சாகித்ய இலக்கியம் மற்றும் அறிவியல் லிட்ரேச்சரும் சயின்ஸ் இது ரெண்டுத்துக்குமான ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு, பாரஸ்பரிக் சம்பந்தம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ரிலேஷன் என்ன இருக்குன்றத கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோனோக்கி சீமா, ஸோ இது ரெண்டுத்தினுடைய லிமிட், அது எந்த அதனுடைய லிமிட்ஸ் எது, எந்தெந்த துறைகள்ல வந்து அது பயன்படுத்தப்படுது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதை பத்தி படிக்க போறோம்? இலக்கியத்துக்கும் அறிவியலுக்குமான சம்பந்தம். ஸோ இலக்கியம் எப்படி இருக்கு, அறிவியல் எப்படிப்பட்டதுன்றது ரெண்டுத்துக்கான கம்பாரிசன் ஆல்சோ இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து ரெண்டுத்து பத்தியான இன்ட்ரோடக்ஷன். साहित्य और विज्ञान अर्थात लिटरेचरों साइंसों. कवि या लेखक अपने अनुभवों के आधार पर विचारों को सुंदर शब्द विधान से अभिव्यक्त करता है. अर्थात कवि या लेखक ஒரு கவிஞரோ ஒரு ரைட்டரோ अपने अनुभवों के आधार पर தன்னுடைய அனுபவம் அப்படின்னா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து, ஆதார் பர்னா தன்னுடைய அனுபவத்தை பொறுத்து விசாரங்கோ தன்னுடைய கருத்துக்களை ஒப்பீனியன்ஸை சுந்தர் சப்த விதான்சே ஒரு அழகான வார்த்தையின் ரூல்ஸ் படி, அதாவது சுந்தர் சப்த அப்படின்னா நல்ல அழகான வார்த்தைன்னு என்ன அர்த்தம், அந்த வார்த்தைகள் நம்ம படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அபிவியக்த கர்த்தாகை தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுதான் சுந்தர் சப்த விதான் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான ரூல்ஸ் என்னவோ அதை பயன்படுத்துறது. इसी अनुभव जन्य अभिव्यक्ति को हम साहित्य कहते हैं. ஸோ இப்படிப்பட்ட தங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிற விதத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, இலக்கியம்னு நம்ம சொல்றோம்னு சொல்றாங்க. அதுதான் அனுபவம் அப்படின்னா தன்னுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை எப்படி வெளிப்படுத்துறாங்களோ தன்னோட அனுபவங்களை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம், இலக்கியம். கவி பிரகிருதி के कार्य कलापों में मानवीय गुणों का अवलोकन करके उसका भावुक वर्णन करता है. ஸோ கவிஞர் என்ன பண்றாரு, பிரகிருதிக்கே காரிய கலாபமே, ஸோ இயற்கை இருக்குல்ல, இயற்கை பற்றியான எல்லா விஷயங்கள்லையுமே மானவிய குணங்கா, மாணவியனா அந்த மனிதர்களுடைய குணங்களை பற்றி அவலோகன் கற்கே அப்சர்வ் பண்ணி உஸ்கா பாவுக்கு வர்ணன் கர்த்தாகே அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய எண்ணங்களை வந்து நமக்கு சொல்றாரு, வெளிப்படுத்துறாரு. அவங்களோட இமோஷன்ஸ் அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துறாங்களாம். வைஞானிக் ஐசா நஹி, ஆனா சயின்ஸ்ன்றது அப்படி கிடையாது. ஐசா நஹி கர்த்தா, சயின்ஸ் வந்து அப்படி அந்த மாதிரி இந்த இலக்கியம் மாதிரி அது கிடையாது. उसके लिए मनुष्य हड्डी मांस रक्त आदि से बना एक आगार मात्र है. அதாவது उसके लिए அந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும், விஞ்ஞானத்தை பொறுத்தவரை மனுஷ்ய மனிதர்கள் வந்து ஹட்டி ஒரு எலும்பு, மாங்ஸ் அப்படின்னா சதை, அந்த ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரத் அப்படின்னா ரத்தம். ஸோ ஒரு மனிதன்ன்றவன் எலும்பு, சதை, ரத்தம், ஆதிசே பனா இது எல்லாவற்றாலும் செய்யப்பட்ட ஏக் ஆகார் மாத்திரகே, இது எல்லாவற்றிலும் செய்யப்பட்ட ஒரு உருவம், அவ்வளவுதான். மனிதன்ன்றவன் எலும்பு, சதை, ரத்தம் இதனால ஆன ஒரு உருவம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அந்த சயின்ஸ்ல வந்து சொல்றாங்களாம். கவிக்கே லியே, ஆனா கவிஞரை பொறுத்த வரைக்கும் பானிகா பரஸ்னா ஒரு மழை பொழியறது இல்லையா, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் எக் சுந்தர் திருஷ்யகை அது ஒரு அழகான காட்சியா இருக்கான். அதாவது கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யறதுன்றது ஒரு அழகான காட்சி. லேக்கின் ஆனா வைஞானிக்கே லியே சயின்ஸா பார்க்கும்போது வக ஏக் கட்னாகை அது ஒரு நிகழ்வு, மழை பொழியறது அது ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சயின்டிபிக் வந்து சயின்ஸ் படி எடுத்துப்பாங்களாம்.
சாகித்ய ஹிருதய சம்பந்தி வஸ்துஹை. ஸோ இலக்கியம்ன்றது இதய சம்பந்தப்பட்ட ஒரு 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 விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியம்ன்றது நம்மளுடைய மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ன்றதான் இலக்கியம். தோ ஆனா விஞ்ஞான் திமாக் சம்பந்தி வஸ்து. ஆனா அறிவியல்ன்றது நம்மளுடைய மூளை சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது அறிவு. திமாக் இந்த இடத்துல வந்து பிரெயின்னு சொல்லுவாங்க திமாக்னா. ஸோ அறிவியல்ன்றது நம்மளுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இலக்கியத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள கம்பாரிசன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்னா ஒன்னொருத்த பத்தியும் தனித்தனியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சாகித்யகா ஸ்வரூப், அதாவது இலக்கியத்தினுடைய நேச்சர் என்ன, அது இயற்கையா இலக்கியம்னா அது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது. ஸ்வரூப் அப்படின்னா நேச்சர், அதனுடைய தன்மை, இயற்கையான தன்மை என்ன ஒரு இலக்கியத்தினுடைய. சாகித்ய கவி யா லேखक की रचना है. சாகித்யம்னா என்ன, இலக்கியம்னு பார்த்தோம் இல்லையா, அது ஒரு கவி அல்லது ஒரு கவிஞருடைய அல்லது ஒரு ரைட்டனுடைய ஒரு படைப்பு இலக்கியம்ன்றது. சாகித்ய ஏக் ஷாப்திக் வர்ணன் ஹை. அது போல அந்த இலக்கியம் ஒரு ஷாப்திக் வர்ணன, ஒரு வார்த்தை ஜாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தன் வார்த்தைகளாலேயே மற்றவங்களோட மனசை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது, அதுதான் ஷாப்திக் வர்ணன். சொல்லால வர்ணிக்கிறது, தன்னுடைய சொற்களால வர்ணிக்கிறது. ஜிஸ்ஸே சமாஜ் கா கல்யாண் ஹோத்தா ஹை. ஸோ எதன் மூலமா இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குதோ அதுதான் சாகித்யன்றது எக் ஷாப்திக் வர்ணன் ஹை. ஸோ இதன் மூலமா தான் இந்த சமுதாயத்திலையும் கல்யாண் ஹோத்தா ஹை. கல்யாண் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது. कवि या लेखक अपनी मनोवृत्तियों को दूसरों के सामने प्रकट करना चाहता है. அதாவது கவிஞரோ அல்லது ஒரு எழுத்தாளரோ ரைட்டரோ அப்படி மனோவிருத்தியும் தன்னோட மனசுல இருக்கிற எல்லா எண்ணங்களையுமே தூசரோं के सामने மற்றவர்கள் முன்னாடி பிரகட் கர்னா சாஹத்தா ஹை, வெளிப்படுத்தணும்னு விரும்புவாங்களாம். கவிஞர்கள் எப்பவுமே தான் பார்க்குற ஒரு விஷயத்தையோ இல்ல தான் அனுபவிச்ச ஒரு விஷயத்தையோ மற்றவங்களோட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. वह जिस प्रकार किसी विषय से प्रभावित होता है. அது போல அவங்க ஜிஸ் பிரகார் எப்படி கிசி விஷயசே எந்த ஒரு விஷயத்தால பிரபாவித் ஹோத்தா ஹை. பிரபாவித் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ, அதாவது அதன் மூலமா தாக்கம் ஏற்படுதோ, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தின் மூலமா அவங்களுக்கு தாக்கம் ஏற்படுதோ, உசி அனுபவக்கி அபேக்ஷா அந்த அனுபவத்தை அதோட விட்டுடாம தூசரேங் சேபி கர்த்தா ஹே மற்றவங்க கிட்டையும் அதை ஷேர் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா, அந்த கருத்தை தான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்களோ அதை மற்றவங்களுக்கும் வந்து சொல்லி அதை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிலே ஹுயே ஃபூல் கோ தேக்குகர் கவி கஹத்தா ஹை கி ஃபூல் ஹங்ஸதா ஹை. அதாவது கிலே ஹுயே அப்படின்னா அந்த பூக்கிற பிளாசம் சொல்லுவாங்க இல்லையா, பிளாசம்னா பூக்கிறது. கிலே ஹுயே ஃபூல் கோ அந்த பூக்கின்ற அந்த மலரை தேக்குகர் பார்த்த உடனே கவி கஹத்தா ஹை கி கவிஞர் என்ன சொல்றாருன்னா ஃபூல் ஹங்ஸதா ஹை அந்த பூ பூத்திருக்கிறத அவரு வந்து மலர் வந்து சிரிக்குது அப்படின்னு சொல்றாராம். அதாவது கவிஞர் வந்து அது ஒரே அழகா பாக்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. துரந்த் உடனே வஹ கஹ உட்டுதா ஹை. ஸோ இது ஒரு அதாவது கவிஞர் வந்து பூவை பாக்குறாரு, பூவை பார்த்த உடனே அது மலர்ந்திருக்கிறத பார்த்து அது சிரிக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியா துரந்த்னா இமீடியட்டா வஹ கஹ உட்டுதா ஹை அவர் என்ன உடனே ஒரு கவிதையா ஒரு லைன் சொல்றாரு அப்படின்னா பூவை பார்த்து, அதாவது பூவை பத்தி, ரோனா நஹி फूल को आता इसलिए वह सबको बाता. அதாவது ரோனா நஹி ஃபூல் கோ ஆதா பூ வந்து எப்பவுமே அழுவதில்லை. அதாவது பூ எப்பவுமே என்ன பண்ணாதான், அழவே அழாது. ஏன்னா நம்ம பூவை பார்க்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லையா. பூ வந்து எப்பவுமே அழாது, அதுதான் ரோனா அப்படின்னா ரோனா அழறது, ரோனா நஹினா அது பூக்கள் எப்பவுமே அழுவதில்லை. இஸ்லியே அதனாலதான் வஹ சப்கோ பாத்தா அது எல்லாரையுமே வந்து சந்தோஷப்படுத்துது. சப்கோனா எல்லாரையும், பார்த்தனா அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது, பிளீசிங்கா இருக்கு, பாக்குறதுக்கு ஒரு பிளீசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. वह असुंदर को सुंदर और अशिव को शिव बनाने की कोशिश करता है. அது மட்டும் இல்லாம அந்த கவிஞர்கள், வஹன்றது இங்க கவிஞரோ ஒரு ரைட்டரையோ குறிக்கிறது. அவங்க சுந்தர் கோ சுந்தர் அழகில்லாதையும் கூட அழகாகவும், அவர் அஷிவ் கோ சிவ் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றத கடவுளாகவும், பனானேக்கி மாற்றுவதற்கான கௌஷிஷ் கர்த்தாகை முயற்சியை செய்வாங்களாம் தன்னுடைய கவிதைகள் மூலமா. அதாவது தன்னுடைய கவிதை எழுதுறது மூலமா
அழகு எது இல்லைன்னு சொல்றோமோ அது அழகாவும் காமிப்பாங்களாம். எது கடவுள் இல்லைன்னு சொல்றோமோ அவங்க தான் கடவுள் அப்படின்ற சொல்ற அளவுக்கு தன்னோட கவிதைகள்ல அதை வெளிப்படுத்துவாங்களாம். साहित्य का उद्देश्य पाठकों के मन में आनंद भरना ही है. அதாவது ஒரு இலக்கியத்தினுடைய நோக்கம், உத்தேஷம் அப்படின்னா அதோட எய்ம், அதோட குறிக்கோளே என்ன, ஒரு இலக்கியம் உருவாகுவதற்கான குறிக்கோளே பாடகோங்கே மண்மே, பாடகோங்னா அதை படிக்கிறவங்களுடைய மனசுல ஆனந்த பர்ணாகி ஹை, சந்தோஷத்தை நிரப்புவது மட்டும்தான். பர்ணானா ஃபில் பண்றது, ஹாப்பினஸ் ஃபுல்லா கொடுக்கறது தான் இந்த இலக்கியத்தினுடைய நோக்கம். யஹி கவி கே ஆத்மபாவ் கி அபிவெக்தி ஹை. அது மட்டும் இல்லாம இது ஒரு கவிஞரனுடைய ஆத்மபாவ்கி, சுய எண்ணத்தின் வெளிப்பாடு. அதுதான் ஆத்மபாவனா செல்ஃப், தன்னுடைய செல்ஃப் இமோஷனுடைய வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் என்ன நினைக்கிறாரோ, தன் மனசுல நினைக்கிற எண்ணங்களினுடைய வெளிப்பாடு. யஹி ஆத்மபாவ், இந்த ஒரு செல்ஃப், அந்த சுய எண்ணம் தான் காவியத்தை விஞ்ஞான்சே அழகு கர்த்தாகை, அறிவியல்ல இருந்து பிரிச்சு காமிக்குது. அதாவது அறிவியலும் இலக்கியமும் வேற வேற அப்படின்றத பிரிச்சு காமிக்கிறதே இந்த கவிஞர்களுடைய இந்த ஆத்மபாவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் இலக்கியத்தினுடைய நேச்சர். நெக்ஸ்ட் டாபிக், அதுலயே விஞ்ஞான் கா ஸ்வரூப், ஒரு அறிவியலனுடைய நேச்சர் எப்படி இருக்கு, அறிவியல்னா என்ன அப்படின்றது. விஞ்ஞான் சப்த கா அர்த்த ஹோதா ஹை விசேஷ ஞான். அதாவது அறிவியல்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா விசேஷனான், ஒரு சிறந்த அறிவு அப்படின்னு அர்த்தமா. விசேஷ ஞான் அப்படின்னா ஒரு சிறந்த அறிவு. अपने बाहरी साधनों से विज्ञान जिस वस्तु का जैसा अवलोकन करता है वैसा ही वर्णन करना विज्ञान का काम है. அதாவது अपने बाहरी साधनों से, தன்னுடைய அந்த வெளியில இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்களே, சாதனம்னா அந்த அவங்க அறிவியலை வெளிப்படுத்தக்கூடிய, இதுதான் அறிவியல் சொல்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அதுல சாதனம் சே விஞ்ஞான் சயின்ஸ் ஜிஸ் வஸ்துக்கா, எந்த ஒரு பொருளை எந்த ஒரு விஷயத்தையும் ஜெய்சா அவலோகன் கர்த்தாகே, எப்படி அப்சர்வ் பண்றாங்களோ, அதாவது வெளியில இருக்கிற பொருட்களையோ வெளியில இருக்கிற விஷயங்களையோ அவங்க எப்படி அப்சர்வ் பண்றாங்களோ, ஜெய்சா அவலோகன் கர்த்தாகே, எப்படி அப்சர்வ் பண்றாங்களோ, வைசாஹி அப்படியே வர்ணன் கர்னா விஞ்ஞான் கா காம் ஹை, அதை அப்படியே வர்ணிக்கிறது, அதாவது அது அப்படியே மக்களுக்கு சொல்றதுதான் ஒரு அறிவியலனுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த கருத்து வருதுன்னா, இலக்கியத்துல என்ன பண்ணுவாங்க, அழகா இல்லாததையும் அழகா காமிப்பாங்க கவிஞர்கள் இல்லையா, கடவுள் இல்லாததையும் கடவுள்ன்ற மாதிரி காமிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ்ல என்னவா, அவங்க எந்த பொருளை எப்படி பாக்குறாங்களோ, எப்படி அப்சர்வ் பண்றாங்களோ, அது அப்படியே இதுதான் அப்படின்னு மக்களுக்கு அப்படியே சொல்றது, அதை மாத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் விஞ்ஞான் கா காம் ஹை, ஒரு அறிவியலனுடைய வேலை. வஹ் இதி விருத்தாமக் ஹோதா ஹை, இதி விருத்தாமக், இது வரலாறு, இதுதான் ஒரு உண்மையான வரலாறு, இது ஒரு வரலாற்று சம்பந்தமானது. அதாவது என்ன இருக்கோ அது அப்படியே, என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்றது. वह अशिव को शिव या असुंदर को सुंदर नहीं बनाता. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, अशिव को शिव கடவுள் இல்லாத கடவுள்னோ, யா அசுந்தர் கோ சுந்தர் அழகில் இல்லாத அழகனோ, நஹி பனாத்தா எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. எது எப்படி இருக்கோ அப்படியே தான் சொல்லுவாங்க. वह चीजों को जैसे देखता है, அவங்க பொருட்களை எப்படி பார்க்கறாங்களோ, வைசாஹி அப்படியே தான் வர்ணன் கர் தேதா ஹை, அது எப்படி இருக்கோ அதை பத்தி அப்படியே தான் சொல்லுவாங்க. विज्ञान के लिए सहृदयता या आत्मा के लिए कोई स्थान नहीं है. அதாவது விஞ்ஞான் கே லியே, விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் சஹருதயத்தா அந்த இரக்கமோ, யா ஆத்ம கே லியே ஆன்மாவிற்காக, தன்னுடைய மனசுக்காக, தன்னுடைய அந்த இடத்துல இரக்கத்துக்கோ மனசுக்கோ கோயிஸ்தான் நஹிஹை, ஒரு இடமும் கிடையாது அறிவியலை பொறுத்த வரைக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அறிவியல்ன்றது என்ன என்ன ஆக்சுவலா இருக்கோ அதை சொல்றது, அதுல நல்லது இல்லாதது நல்லதுன்னு மாத்தி சொல்ல மாட்டாங்க. அது அறிவு சம்பந்தப்பட்டது. அதனால அந்த விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இரக்கமோ மனசோ பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அதாவது அடுத்தவங்க சந்தோஷப்படணும், அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக அறிவியலோட விஷயங்களை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. वह सुंदरता को भी
चित्र भिन्न करके उसका विश्लेषण करता है. அதாவது அவங்க சுந்தர்தா கோபி, அதாவது அழகா இருந்தாலுமே சித்திர பின்ன கற்கே அது வேற விதமா மாத்தி உஸ்கா விஸ்லேஷன் கர்த்தா ஹை, அது என்ன இருக்கோ அதை பத்தியான என்னென்ன அந்த அழகுன்றது எப்படியெல்லாம் அது இருக்கு, சித்திர பின்ன கற்கே அதனுடைய வெளிப்பாடு, உஸ்கா விஸ்லேஷன் கர்த்தா ஹை அதை பத்திய ரிசர்ச், அதை பத்திய ஸ்டடி வந்து நமக்கு கொடுப்பாங்களாம். அதாவது இது எது அழகு எது அழகு இல்லை அப்படின்றது. அதுதான் சுந்தர்தா கோபி, அது அழகாவே இருந்தாலும் சித்திர பின்ன கற்கே அதை பத்தி ஆராய்ந்து அது உண்மையா இல்லையான்றத உஸ்கா விஸ்லேஷன் கர்த்தா ஹை அதுக்கான ரிசர்ச்சை வந்து பண்ணுவாங்களாம். கிசி கோ ஆனந்த் பிரதான் கர்னா உஸ்கா காம் நஹி, அதாவது யாரையுமே வந்து ஆனந்த் பிரதான் கர்னா சந்தோஷப்படுத்துறது உஸ்கா காம் நஹி, உஸ்கானா இந்த அறிவியலனுடைய வேலை அது கிடையாது. அறிவியலனுடைய வேலையே எது எப்படி இருக்கோ அப்படியே சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்டா என்னன்னா சாகித்ய और विज्ञान का तुलनात्मक अध्ययन. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தனித்தனியா பார்த்துட்டோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கியத்துக்கும் அறிவியலுக்குமான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதுதான் துலனாத்மக் அத்தியன் அப்படின்னா கம்பேரிட்டிவ், அதாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுல என்னன்றத சொல்லியிருக்காங்க, அதுதான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. விஞ்ஞான் का क्षेत्र निरीह और जडवत प्रकृति है, அதாவது அறிவியலினுடைய துறை, அறிவியல் துறை, க்ஷேத்ர அப்படின்னா ஃபீல்டு, அந்த சயின்ஸ் ஃபீல்டு, நிரீக அது யாரையும் துன்புறுத்தாதது, ஆனா வந்து எல்லாராலையும் வந்து சமமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், அதுதான் ஜடவத்து பிரகிருதினா ஒரு மந்தமான சூழ்நிலை. அதாவது எல்லாராலையும் உடனடியாக அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாருமே. அதாவது எப்பவுமே நம்ம என்ன ஒரு உண்மை இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ இயற்கையாவே வந்து அதை ஒரு அன்அக்செப்டபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அது இருக்கு. பட் அது வந்து மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் தராது. வஹ மனுஷ்ய கோபி, அவங்க அந்த மனுஷங்களையும் பிரகிருதிக்கா ஏக் அங்க் ஹி மானதாஹே, அவங்க மனிதர்களையும் இயற்கையினுடைய ஒரு பார்ட்டா தான் நினைச்சுக்கிறாங்க. वह मनुष्य को अस्थि मज्जा गुण से बना मांस का एक पिंड ही मानता है, அவங்க மனிதர்களை ஒரு அஸ்தி மஜ்ஜா, அதாவது எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க, போன் மேரோ, கூன் சே பனா ரத்தத்தாலான, மாங்ஸுக்கா ரத்தத்தாலான அந்த சதை இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட அதனால உருவான ஏக் பிண்ட் ஹி மானத்தாகை, அது ஒரு உடல், அவ்வளவுதான், ரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு அது ஒரு உடல், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா காவிய க்ஷேத்திர, ஆனா காவியத்துறையில் மனுஷ்ய ஹிருதய் ஹை, மனிதர்களுடைய இதயம் தான் அதுல இருக்கு. ஏன்னா அவங்க மனசுல இருக்கிறது தான் தன்னோட இலக்கியத்துல வெளிப்படுத்துறாங்களாம். இந்த ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வந்து சயின்ஸை பத்தி ஆன எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் இதுல இருந்து இந்த இது வந்து காவியத்தினுடையது. அதாவது ஃபர்ஸ்ட் விஞ்ஞான் க்ஷேத்திர பார்த்தோம், விஞ்ஞான் துறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இது வந்து காவியத்துறை. काव्य का क्षेत्र मनुष्य का हृदय है, इसलिए वह विशाल और विस्तृत है. அதாவது இந்த காவியம் என்ற ஒரு துறை மனிதர்களுடைய இதயம் மாதிரியா. சோ அதனால இஸ்லியே அது வஹ் விஷால், விஷால் அப்படின்னா ரொம்ப பறந்து விரிந்து, அதாவது விஷால்னா வைடா இருக்கு மற்றும் பறந்து விரிந்து இருக்கு. விஸ்த்ருத் ஹை, वह प्रकृति की हर वस्तु में आनंद और शिव का बोध करता है. அது என்ன பண்ணுது அந்த காவியம், பிரகிருதிக்கு ஹர் வஸ்துமேம், இயற்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலையுமே ஆனந்த் அவர் சிவ், ஆனந்தம் ஹாப்பினஸ் மற்றும் அந்த கடவுளுடைய விஷயத்தையே வந்து சொல்லுது. கடவுள் இருக்காரு, இயற்கையின் மூலமா கடவுள் இருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து கவிஞர்கள் தன்னுடைய கவிதைகள் மூலமா வெளிப்படுத்துறாங்க. உஸ்மே பீபத்ஸ रस की अभिव्यक्ति में भी आनंद का भाव बरा रहता है. सो उसमें அந்த காவியத்துல, அந்த காவியத்துறையில பீபத்ஸ் ரஸ் அப்படின்னா என்னன்னா வெறுக்கத்தக்க கூடிய, வெறுப்புன்றதும் ஒரு ரஸ் இல்லையா. சோ ஹங்ஸ்ன்றது சிரிக்கிறது, ரஸ்ன்றது நவரசங்களை குறிக்கிறது. சோ நவரசங்கள் சொல்ற போது சிரிப்பு, அழுகை, சந்தோஷம், கோபம் எல்லாமே வரும் இல்லையா. அதுல இந்த பீபத்ஸ் அப்படின்றது ஒரு வெறுக்கக்கூடிய, வெறுப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு ரஸ். சோ அப்படிப்பட்ட ரஸ்கி அபிவியக்தி மேம்பி, அப்படிப்பட்ட வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள்லையுமே ஆனந்த காபாவ் பரரகத்தாகே, ஆனந்தத்தை கொடுப்பதுதான் இந்த காவியத்தினுடைய வேலையேவான். அதாவது ஒரு வெறுக்கக்கூடிய விஷயத்த
எக்ஸ்பிரஸ் பண்றதா இருந்தாலுமே அதுலயுமே ஆனந்து கா பாவ், ஆனந்தம் என்ற ஒரு எண்ணத்தை வந்து பராரகத்தாக ஃபுல்ஃபில் பண்றதுதான் இந்த காவியத்தினுடைய அந்த சாகித்யனுடைய வேலை. நெக்ஸ்ட் நிஷ்கர்ஷ். நிஷ்கர்ஷ் என்னது? கன்க்ளூஷன், அந்த முடிவுரை சொல்லுவாங்க இல்லையா. சாகித்ய லோகோं का कल्याण और मनोरंजन करता है. ஸோ இலக்கியம் என்றது மக்களுக்கு கல்யாண நல்லதும் அவர் மனோரஞ்சன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்குது. அவங்களுக்கு வந்து அதுதான் மனோரஞ்சன் அப்படின்னா மனசுக்கு இதமான கருத்துக்களையும் கொடுக்குது. ஆஜ்கல் விஞ்ஞான், ஆனா இப்ப இருக்கிற சயின்ஸ் अपने नए नए आविष्कारों से भी लोगों का कल्याण और मनोरंजन करता है. அதாவது இலக்கியம் வந்து இலக்கியமும் மக்களுக்கு நல்லதும் செய்து சந்தோஷத்தையும் கொடுக்குது. இப்ப இருக்கிற விஞ்ஞானம், ஆஜ்கல் விஞ்ஞான், இப்ப இருக்கிற விஞ்ஞானம் என்ன பண்ணுது? அப்பனே தன்னுடைய நயே நயே ஆவிஷ்காரம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன் மூலமா லோகோங்கா கல்யாண், மக்களுக்கு நல்லதும் சந்தோஷத்தையும் மனோரஞ்சன் கர்த்தாகை சந்தோஷத்தையும் கொடுக்குதான். साहित्य का क्षेत्र असीमित और विस्तृत माना जा सकता है. ஆனா இலக்கிய துறையை தான் அசீமித், முடிவில்லாத மற்றும் பறந்து விரிந்ததா எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் இலக்கியம் தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி இதுல சொல்ல வராங்க. ஓகேவா?